ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆயுர்வர்மா ஹெல்த் கேர். ஸோ இந்த பேஷண்ட் எதுக்காக வந்திருக்காருனாக்கா செர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ், அதாவது செர்விக்கல் இஷ்யூ இருக்குது. கழுத்து அவரால் சரியாக திருப்ப முடியல. அதே போல் லம்பாவில் வந்து பார்த்திங்கனாக்கா L4 L5 லைட்டாக கம்ப்ரெஷன் இருக்குது. ஸோ இவரால் வந்து கழுத்தை திருப்ப முடியல. அதே போல் ரைட் ஹேண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணார். ஸோ கைரோ கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இவருக்கு கப்பிங் தெரப்பி பண்ணியிருக்கோம். இந்த கப்பிங் தெரப்பியில் பார்த்திங்கனாக்கா இது வந்து நெக்கு வந்து அவருக்கு டைட்டாக இருக்கனால இந்த இடத்துல வந்து கப் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லங்ஸ் பார்ட் இது. ஸோ இது வந்து பெரிகார்டியம் பார்ட் இது வந்து ஹார்ட் பார்ட் இந்த இடம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிவர், அதாவது ஃபேட்டி லிவர் மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்தால் இந்த பார்ட் போட்டோம்னாக்கா லிவர் வந்து கிளியர் ஆகும். ஸோ அதே போல் இது ஸ்ப்ளீன் பார்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கேல் பிளேடர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்டொமக் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கிட்னி பாயிண்ட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து இங்கே கிடைச்சிடும் உங்களுக்கு. இது பண்ணுறதுனால என்ன ஆகுனாக்கா ஃபுல்லாக அவருடைய ஆர்கன்ஸில் இருக்கிற டாக்ஸிக் எல்லாமே வெளியில் வரும். ஸோ இது வந்ததுனால இவர் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து மாட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெடிசன் எடுத்து ஆர்கன்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகிறத விட இயற்கையான மருத்துவத்துக்கு மாறினீங்கன்னாக்கா ஆர்கன்ஸ் வந்து எதுவும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து கைரோ பண்ணியிருக்கேன். கைரோவும் இங்கே பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உடல் இயக்க சிகிச்சைன்னு சொல்லுவோம். ஸோ இது பண்ணுறதுனால ஸ்பைன் வந்து அவருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்து ஸோ அவருடைய பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லாகவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இவரோட ஆக்டிவிட்டீஸும் மாறும். சரிங்களா? ஸோ இவர் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சிட்டிங் வந்திருக்காரு. செகண்ட் சிட்டிங் வரும்போது இவரே சொல்லுவார் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது, இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதே பேஷண்ட்டு, இவர் பேர் வந்து விஜய், இவரே வந்து உங்களுக்கு சொல்லுவார் எப்படின்ட்டு. நன்றி, வணக்கம்.